86.25 கோடிக்கு வேட்டு. அதிர்ச்சியில் காவ்யா மாறன். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் நிலைமை இதுதான். மொத்தம் 86.25 கோடி ரூபாயை 6 வீரர்களுக்காக மட்டும் செலவிட்ட சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன் தற்போது நொந்து போயிருக்கிறார். அந்த அளவுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி மற்ற அணிகளை விட படுமோசமான செயல்பாட்டை அளித்திருக்கிறது. இதுவரை விளையாடிய 5 போட்டிகளில் ஒரு வெற்றியை மட்டுமே பெற்று 4 போட்டிகளில் படுதோல்வியடைந்திருக்கிறது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். அந்த 4 தோல்விகளிலும் போட்டி கடைசி ஓவர் வரை கூட செல்லவில்லை. 4 போட்டிகளிலும் 17வது ஓவரிலேயே போட்டி முடிவுக்கு வந்ததுதான் இதில் மேலும் மோசமான செயல்பாடாக அமைந்துள்ளது. 2025 IPL மெகா ஏலத்திற்கு முன்னதாக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதிரடியாக 5 வீரர்களை தக்க வைத்தது. அவர்களுக்காக 75 கோடி ரூபாயை சம்பளமாக அளித்தார் அந்த அணியின் உரிமையாளர் காவ்யா மாறன். அது அப்போது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியின் கேப்டனாக பேட் கமின்ஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டார். அவருக்கு 18 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது. அதிரடி பேட்ஸ்மேன் ஹென்ரிச் கிளாசனுக்கு 23 கோடி ரூபாய் சம்பளமாக அளிக்கப்பட்டது. டிராவிஸ் ஹெட் மற்றும் அபிஷேக் சர்மாவுக்கு தலா 14 கோடி ரூபாய் அளிக்கப்பட்டது. நிதிஷ்குமார் ரெட்டியையும் தக்க வைத்த அந்த அணி அவருக்கு 6 கோடி ரூபாய் அளித்தது. இந்த 5 வீரர்களுக்கு மட்டுமே 75 கோடி ரூபாய் செலவிட்டது சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. அடுத்த IPL ஏலத்தில் இஷான் கிஷனை சுமார் 11.25 கோடி ரூபாய்க்கு வாங்கினார் காவ்யா மாறன். இந்த 6 வீரர்கள் மட்டுமே சன்ரைசர்ஸ் அணியை பேட்டிங்கில் உச்சத்துக்கு கொண்டு செல்வார்கள். ஒவ்வொரு போட்டியிலும் 200 முதல் 300 ரன்கள் வரை குவிப்பார்கள். கேப்டனாக கமின்ஸ் அணியை சிறப்பாக வழிநடத்துவார் என்ற எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இதுவரை நடந்த 5 போட்டிகளில் 2 முறை மட்டுமே இந்த அணி 200 ரன்களை எட்டி இருக்கிறது. முதல் போட்டியில் 286 ரன்கள் அடித்து முரள வைத்த சன்ரைசர்ஸ் அணி அந்த போட்டியில் வெற்றி பெற்றது. ஆனால் அதன் பிறகு நடந்த போட்டிகளில் 3 முறை முதலில் பேட்டிங் செய்து பின்னர் எதிரணியை 17வது ஓவரிலேயே வெற்றி பெறவிட்டது. ஒரு போட்டியில் சேசிங் செய்த சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி அதே 17வது ஓவரில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து படுதோல்வியடைந்தது. தற்போது 5 போட்டிகளில் விளையாடி ஒரு வெற்றியை மட்டும் பெற்று புள்ளிப்பட்டியலில் கடைசி இடத்தில் இருக்கிறது. வெறும் 6 வீரர்களுக்கு மட்டும் 86.25 கோடி ரூபாயை செலவிட்ட காவ்யா மாறன் தனது அணியின் செயல்பாட்டால் அதிர்ச்சியில் இருக்கிறார். நேற்றைய போட்டியில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்கு எதிராக சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் மீண்டும் சொதப்பிய போது அவர் தனது உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் கோபத்தையும் அதிருப்தியையும் வெளிப்படுத்திய வண்ணம் இருந்தார். காவ்யா மாறனின் முடிவு சரியா தவறா என சமூக வலைதளங்களில் ரசிகர்கள் விவாதித்து வருகின்றனர். இதில் மிகவும் மோசமாக செயல்பட்டு இருப்பது அபிஷேக் சர்மா தான். அவர் 5 போட்டிகளில் 51 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார். அவரை விட பவுலரான பேட் கமின்ஸ் அதிக ரன்கள் சேர்த்திருக்கிறார். அவர் 5 போட்டிகளில் 56 ரன்கள் எடுத்திருக்கிறார். அபிஷேக் சர்மாவை விட அதிக ஸ்ட்ரைக் ரேட்டில் ரன் சேர்த்திருக்கிறார் கமின்ஸ். அந்த வகையில் 14 கோடி ரூபாயை சம்பளமாக பெற்றிருக்கும் அபிஷேக் சர்மா மிக மோசமான செயல்பாட்டை வெளிப்படுத்தி இருக்கிறார் என்று கூறலாம். கிளாசன் 5 போட்டிகளில் 152 ரன்கள் எடுத்திருந்தாலும் அதிகபட்சமாக ஒரு போட்டியில் 34 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார். இதன் மூலம் அவர் சராசரியாக ஒவ்வொரு போட்டிக்கும் 30 ரன்கள் மட்டுமே எடுத்திருக்கிறார் என்று தெரிகிறது. அவரால் எந்த ஒரு போட்டியிலும் தனியாக அணியின் வெற்றிக்கு உதவ முடியாத நிலையே உள்ளது. சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர்களின் பேட்டிங் மற்றும் பவுலிங் செயல்பாடுகளை முதல் போட்டியில் கூட இஷான் கிஷன் எடுத்த 106 ரன்கள் தான் அந்த அணியின் வெற்றிக்கு காரணமாக இருந்தது. அந்த போட்டிக்கு பிறகு இஷான் கிஷன் 4 போட்டிகளில் 21 ரன்கள் மட்டுமே சேர்த்திருக்கிறார். சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி வீரர்களின் பேட்டிங் மற்றும் பவுலிங் செயல்பாடுகளை இங்கே பார்க்கலாம். ஹென்ரிச் கிளாசன் 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 152 ரன்கள் 168.89 ஸ்ட்ரைக் ரேட். டிராவிஸ் ஹெட் 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 148 ரன்கள் 189.74 ஸ்ட்ரைக் ரேட். அனிகேத் வர்மா 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 141 ரன்கள் 183.12 ஸ்ட்ரைக் ரேட். இஷான் கிஷன் 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 127 ரன்கள் 176.39 ஸ்ட்ரைக் ரேட். நிதிஷ்குமார் ரெட்டி 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 112 ரன்கள் 119.15 ஸ்ட்ரைக் ரேட். பேட் கமின்ஸ் 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 56 ரன்கள் 155.56 ஸ்ட்ரைக் ரேட். அபிஷேக் சர்மா 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 51 ரன்கள் 127.50 ஸ்ட்ரைக் ரேட். கமின்த மெண்டிஸ் 2 போட்டிகள் 2 இன்னிங்ஸ் 28 ரன்கள் 112 ஸ்ட்ரைக் ரேட்.
ஹர்ஷல் பட்டேல் 4 போட்டிகள் 3 இன்னிங்ஸ் 20 ரன்கள் 80 ஸ்ட்ரைக் ரேட். முகமது ஷமி 5 போட்டிகள் 4 இன்னிங்ஸ் 10 ரன்கள் 100 ஸ்ட்ரைக் ரேட். வில்லம் முல்டர் 1 போட்டி 1 இன்னிங்ஸ் 9 ரன்கள் 81.82 ஸ்ட்ரைக் ரேட். அபினவ் மனோகர் 3 போட்டிகள் 3 இன்னிங்ஸ் 6 ரன்கள் 46.15 ஸ்ட்ரைக் ரேட். சிமர்ஜீத் சிங் 4 போட்டிகள் 3 இன்னிங்ஸ் 3 ரன்கள் 42.86 ஸ்ட்ரைக் ரேட். முகமது ஷமி 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 102 பந்துகள் 5 விக்கெட்டுகள். ஜீசன் அன்சாரி 3 போட்டிகள் 3 இன்னிங்ஸ் 66 பந்துகள் 4 விக்கெட்டுகள். ஹர்ஷல் பட்டேல் 4 போட்டிகள் 4 இன்னிங்ஸ் 78 பந்துகள் 4 விக்கெட்டுகள். பேட் கமின்ஸ் 5 போட்டிகள் 5 இன்னிங்ஸ் 100 பந்துகள் 4 விக்கெட்டுகள். ஆடம் ஜம்பா 2 போட்டிகள் 2 இன்னிங்ஸ் 48 பந்துகள் 2 விக்கெட்டுகள். சிமர்ஜீத் சிங் 4 போட்டிகள் 4 இன்னிங்ஸ் 60 பந்துகள் 2 விக்கெட்டுகள். கமிந்து மெண்டிஸ் 2 போட்டிகள் 2 இன்னிங்ஸ் 12 பந்துகள் 1 விக்கெட்.